சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்துள்ள திரு முகமது சாலிஹ் அவர்களை பற்றிய ஒரு சில வரிகள். திரு முகமது சாலிஹ் அவர்கள் ஐடி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் மற்றும் நெட்வொர்க் கன்சல்டன்ட் என்கிற துறையில் 15 ஆண்டுகளுக்கும் மேலான சிறந்த அனுபவம் பெற்றவர். மிகுந்த நுணுக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட நெட்வொர்க் மற்றும் சைபர் பாதுகாப்பு தீர்வுகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் சிறந்த வலிமை மிக்கவர். பல்வேறு என்டர்பிரைஸ் மற்றும் தொழில் துறைகளில் டிஜிட்டல் மாற்று திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து பல சர்வதேச மாநாடுகளில் முக்கிய உரைகளை வழங்கியுள்ளார். ஐடி ஓடி ஒருங்கிணைப்பு, ஜீரோ ட்ரஸ்ட், செக்யூரிட்டி மற்றும் ஹைபிரிட் கிளவுட் ஆர்கிடெக்சர் போன்ற தலைப்புகளில் அவரது தனது அறிவு மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து சிந்தனை வழிகாட்டியாகவும் விளங்கியுள்ளார். என்டர்பிரைஸ் நெட்வொர்க், சைபர் பாதுகாப்பு, ஆலோசனை மற்றும் திட்ட மேலாண்மை ஆகிய துறைகளில் அவர் பெற்றுள்ள நிபுணத்துவம் தொழில்நுட்பத்துக்கும் வணிகத்துக்கும் இடையேயான இடைவெளியை இணைத்து பாதுகாப்பான புதுமை தீர்வுகளை வழங்குவதில் உறுதியான சாதனை பெற்றுள்ளது. தற்போது அவர் குவைத் இன்டகிரேட்டட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி நிறுவனத்தில் மூத்த நெட்வொர்க் நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை, டிஜிட்டல் உறுதித்தன்மையையும் முன்னிறுத்தும் வலுவான ஆதரவுகளை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இத்தகைய சிறப்புடைய நம் சிறப்பு விருந்தினர் திரு முகமது சாலிஹ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much for that kind introduction. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற யங் மைண்ட்ஸ் இந்தியாவின் தலைவர் BM இப்ராஹிம் அவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள், பாராட்டுகள். உண்மையிலேயே யங் மைண்ட்ஸ் இந்தியாவினுடைய ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். இதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பில்டிங் தமிழ் AI சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த கான்செப்டில் நடத்தினாங்க. சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே லைவாக குவைத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஓவர் கம்மிங் டிஜிட்டல் ஃபெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நடத்துகிறாங்க. இது மாதிரி காலத்திற்கேற்ற பல சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வந்து பயனுள்ள வகையில் நடத்திட்டு வராங்க. அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து நவீன இணைய குற்றங்கள் ஒரு விழிப்புணர்வு பயணம் என்ற தலைப்பில் இதுவும் ஒரு காலத்திற்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த இப்போ நாம் வாழக்கூடிய காலம் வந்து இட்ஸ் டிஜிட்டல் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாமெல்லாம் வந்து இணையத்தை வந்து பயன்படுத்தாமல் ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது இல்லையா? எல்லாமே இணையமயமாக்கப்பட்டுருச்சு. எல்லா சர்வீசஸும் கவர்மெண்ட் உள்பட பர்சனல், கார்ப்பரேட் எல்லாமே வந்து இணைய வழியாக தான் அவங்களுடைய சேவைகளை வந்து கன்சியூமர்ஸ்க்கு, யூசர்ஸ் ஆகிய நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. அதுதான் இப்போ காமன் விஷயமாயிடுச்சு. அப்போ ஆன்லைன் வங்கி சேவையிலேருந்து, சமூக வலைதளங்கள்லேருந்து, ஷாப்பிங் போன்றவை, வேலை வாய்ப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல் இன் ஒன் கிளிக் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இணைய முன்னேற்றங்கள் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பையும் நம்மளுடைய டாஸ்கையும் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்கோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு எகெயின்ஸ்டாக வந்து நமக்கு வந்து எகெயின்ஸ்டாக செய்யக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப சுலபமாக ஆக்கியிருக்கு. சைபர் கிரிமினல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது வந்து மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ என்னுடைய உரையை வந்து ரொம்ப காலத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து அந்த டிவிஷனில் நான் இருக்கிறேன். ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன். பல்வேறு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸையும் ஆர்கிடெக்சரையும் ப்ரொப்போஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வால்ஸாக இருக்கட்டும், ஆன்டி வைரஸ், ஆன்டி மேல்வேர், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் போன்ற இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அ கம்பெனியாக we are able to do it, we are able to invest in those solutions. ஆனால் தனிநபர் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாம, ஆஸ் an end user இருக்கக்கூடிய
முடியும் நாம. இப்பேற்பட்ட சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிப்ளாய் பண்ண முடியாது இல்லையா? அதனால சில எளிதான ஒரு வழிமுறைகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நினைவூட்டிட்டு, எனக்கு பின்னால வந்து சகோதரர் இ இள இ இளவே இளவேனன் சார் வந்து பேச இருக்கிறாங்க. பல்வேறு கோணத்தில சைபர் கிரைம பத்தியும், அதன் அ எ எவ்வாறெல்லாம் வந்து நம்மள வந்து கிரிமினல்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியும், எந்தெந்த வழியெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க, போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதை எப்படி அதிலிருந்து நாம எப்படி பாதுகாப்பு பெறுறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சொல்ல இருக்கிறார்கள். அதனால நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. முதல்ல வந்து எப்பயுமே அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாலோ, மெசேஜ் பண்ணாலோ, அத வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா ரொம்ப காஷியஸா ஹேண்டில் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு லிங்க் அனுப்புனா, அத கிளிக் பண்றதுக்கு ஒரு முறை அல்ல, பல முறைகள் வந்து நம்ம வந்து சிந்தித்து, ஆராய்ந்து அத வந்து கிளிக் பண்ணணும். 2வது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்கவுண்ட்ஸ்னுடைய பாஸ்வேர்ட்ஸ், சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், இமெயில் அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம வைஃபை பாஸ்வேர்ட்லருந்து, மொபைல் பின்கோட்லருந்து, லேப்டாப் லாகின் பாஸ்வேர்ட்லருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கையாளணும். 3வது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து சர்விஸ் ஆஃபர் பண்றாங்களோ, அத நிச்சயமா நாம வந்து கையில எடுத்துக்கணும், யூஸ் பண்ணணும். அதே மாரி சந்தேகமான அழைப்புகள், மெசேஜ் வந்தா உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும், அத வந்து அந்த நம்பர நோட் பண்ணி சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏஐன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ரொம்ப அதிகமா வந்து மக்கள் மத்தியில பயன்படுத்த அ அ அந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது. அத பயன்படுத்தி நம்மளுடைய குரலையே வந்து நம்ம வந்து மிமிக் பண்ண முடியும். ஒரு போலியான குரல் வந்து ஏற்பாடு பண்ண முடியும். வீடியோ உருவாக்க முடியும். இத வந்து டீப் ஃபேக்ன்னு சொல்லுவாங்க. டீப் ஃபேக் மூலியமாக நம்மளுடைய குரலையும், நம்மளுடைய இமேஜையும் அ வந்து ஈஸியா மிமிக் பண்ணி, அ நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சொந்தக்காரர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுக்கு வந்து நாம நா நா நம்மள மாதிரி சிமுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்கோ, இல்ல சைபர் அட்டாக்ஸ் வந்து பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இது மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவேர்னஸ் இருந்தா தான், இதன் மூலியமா நம்ம வந்து பாதுகாப்பு பெற முடியும் இல்லையா? அப்ப கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அ இணையம் வந்து ரொம்ப 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 முக்கியம், அவசியம், தேவை. ரொம்ப மிக பயனுள்ள ஒரு விஷயம் தான். ஆனால் அதிலிருந்து நாம் வந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் யூசரா இருக்கணும். எந்தெந்த அட்டாக்ஸு எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவும், நம்மளுடைய நம்மளுடைய மற்ற விஷயங்கள பெர்சனல் ஐடென்டிஃபைல் டேட்டாலாம் அம் திருடப்படுமோ, காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ, அந்த மாரி வழிகள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நாமளும் வந்து நம்மளுடைய அவேர்னஸ் வந்து அதிகரிச்சுக்கணும். அ அதன் மூலியமா நாம வந்து நிச்சயமா பாதுகாப்பு பெறலாம் என்று இந்த சின்ன செய்தியோட என்னுடைய உரையை முடிக்கின்றேன். மீண்டும் யங் மைண்ட்ஸ் இந்தியாவுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு என்னுடைய நன்றிகளையும், பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். தேங்க் யூ சோ மச். மிகச் சிறப்பான முறையில் வாழ்த்துரை வழங்கிய திரு முகமது சாலிஹ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் திரு இளவேந்தன் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையில் 19 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் அனுபவமிக்க நிபுணர். நிறுவனங்களின் தரவுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஆபீஸ் அமைப்புகளிலும் கிளவுட் சேவைகளிலும் ஏற்படும் அபாயங்களை முன்கூட்டியே கண்டு தடுக்கும் பணிகளில் நேரடி அனுபவம் கொண்டவர். பல நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு முறையில் அமைத்தல், விதிகளை நடைமுறைப்படுத்துதல், உள் ஆய்வுகள், கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் சம்பவ மேலாண்மை போன்ற பணிகளில் வெற்றிகரமாக வழிநடத்தி வந்துள்ளார். இன்று நமது நிகழ்ச்சியில் நவீன இணையவழி குற்றங்கள் ஒரு விழிப்புணர்வு பயணம் என்ற தலைப்பில் சிறப்புரையை வழங்க இருக்கிறார். மேலும் நம் கேள்விகளுக்கும் நேரடியாக தெளிவான முறையில் பதில் சொல்லவும் ஆர்வமாக இருக்கிறார். இவர் தனது தொழில் வாழ்க்கையில் டெலாய்ட், ஐபிஎம் போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி பெறும் அனுபவத்தை பெற்றவர். பல்வேறு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் அமைத்தல், தகவல் பாதுகாப்பு விதிகளை நடைமுறைப்படுத்துதல் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொண்டுள்ளார். இணையத்தில் ஏற்படும் மோசடிகள், கணக்கு திருட்டுகள், வைரஸ் தாக்குதல்கள் போன்ற அபாயங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்துள்ளார். மேலும் நம் சிறப்பு பேச்சாளர் புத்தகங்கள் படிப்பதிலும், திரைப்படங்கள் பார்ப்பதிலும் ஆர்வம் கொண்டவர். இணைய உலகில் நடக்கும் அபாயங்களை எளிய முறையில் விளக்கி அனைவருக்கும் புரிய வைக்கும் திறமை பெற்றவர். ஆகையால் நவீன இணையவழி குற்றங்கள் குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நமது சிறப்பு பேச்சாளர் திரு இளவேந்தன் அவர்களை
நவீன இணையவழி குற்றங்களின் ஒரு விழிப்புணர்வு பயணம் என்ற தலைப்பில் அடிப்படையில் தங்கள் சிறப்புரையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த அருமையான ஒரு சமூக விழிப்புணர்வு நிகழ்வாக இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யங் மைண்ட்ஸ் இந்தியாவினுடைய தலைவர், நிறுவனர், அன்பு சகோதரர் திரு இப்ராஹிம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அசினா அவர்களுக்கும், இதற்கு முன்பு வரவேற்புரையாக இப்போ நான் பேசுகிறதே முன்னாடி சுருக்கமாக அவரே நிறைய சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவர் டெக்னிக்கலாக இருக்கிறவர். ஸோ அன்பு சகோதரர் முகமது சாலிக் அவர்களுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு, சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக அன்பு சகோதரர் இப்ராஹிம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அவருக்கு உதவியாக இருந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிர்வாக சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடருங்க. ஏன்னா இதே போன்ற நிகழ்ச்சி முன்னாடி கூட தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. ஏன்னா ஏதோ எத்தனையோ தலைப்புகள் இருக்கும்பொழுது இன்னைக்கு சமூகத்தில் இந்த தலைப்பை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இலக்கியங்கள் குறித்து பேசலாம். இல்லை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதற்காகவே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக நான் உள்ளே போகலை. நிகழ்ச்சியின் முடிவில் டெக்னிக்கலாக நான் க்ளவுடில் எப்படி பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது டெக்னாலஜி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது குறித்து இன்னும் டீப்பாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம தாராளமாக பேசலாம். தனியாக கூட நம்ம பேசலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா ஜென்ரிக்காக இன்றைக்கி காவல்துறையில் பதிவு செய்யப்படக்கூடிய குற்றங்களை அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தொகுத்துருக்கோம். எந்த மாதிரிலாம் மக்களை சைபர் குற்றங்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சைபர் குற்றங்களை பற்றி, இணைய குற்றங்கள் பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு விஷயம் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது குறித்து பேசும்போது என்ன பண்ணுவாங்க சில பேர், இந்த டெக்னாலஜி வளர்ந்தனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு. அதை வரவேற்கணும். டெக்னாலஜி வரணும். மனிதனுடைய மூளையில் உதித்தக்கூடிய இது போல டெக்னாலஜி வரவேற்பதற்கு நம்ம இரு கைகள் நோக்கி நம்ம தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் அப்படி வரக்கூடிய தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சியை நம்முடைய அறிவின் அடிப்படையிலும் அறத்தின் அடிப்படையிலும் அது மனிதகுலத்துக்கு நாசம் விளைவிக்கக்கூடிய வகையில், மனிதகுலத்திற்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அமைத்து அதை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை. நீங்கள் இது பாதிப்பு வர்றது அப்படிங்கிறனாலே ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்தை நம்ம குறை சொல்வது என்பது அது அறிவுக்கு புறம்பானது. நீங்கள் தொழில்நுட்பத்தை எந்த ஒரு கருவியை கொண்டும் எந்த ஒரு காலத்திலும் நம்மால் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறத்தின் மூலமாகவும் மனித அறிவின் மூலமாகவும் புடம் போட்டு இது இந்த சமூகத்துக்கு தேவையா, இந்த சமூகத்துக்கு எந்த வகையில் ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா நாம் யோசிக்கணும். இது பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் கொண்டு வரீங்க, ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில சட்டங்கள் அரசு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் மூலமாக அதை தவறாக பயன்படுத்துகிற சில நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்காக இந்த சட்டம் வந்ததால தான் இந்த மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்த முடியாது இல்லையா? அப்போ அந்த சில பேர் செய்யக்கூடிய சில தவறால் இந்த சட்டமே தவறு எப்படி ஒதுக்குவது என்பது எப்படி அறிவுக்கு முரணாக இருக்கிறதோ, அதே போல அறிவியல் தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய குற்றங்களால் அறிவியல் தொழில்நுட்பமே வேண்டாம் என்று சொல்வதும் கூட அறிவுக்கு முரணானதாக நான் பார்க்குறேன். அப்போ அந்த அறிவின் தொழில்நுட்பத்தை நாம் இருகரம் கொண்டு முதல்ல நம்ம ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். டெக்னாலஜி மனித குலத்துக்கு தேவையானது. ஸோ அப்படிப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்து கூட இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே அதில் இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 90s ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் கணினியை அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கள் வங்கித்துறையில் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நீங்கள் என்னுடைய வேலையெல்லாம் நீங்கள் பறிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் கணினியை மறுக்க முடியாத சூழலுக்கு காலம் தள்ளிவிட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், கணினியை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எம்ப்ளாயிஸ் மாறிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு ஏஐ வந்திருக்கு. இப்போ ஏஐ வந்துட்ட உடனே நமக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும், ஏஐ நம்மளெல்லாம் வேலையை விட்டு துரத்திடும் அப்படிலாம்
யோசிக்காமல் அந்த ஏஐ வந்து நாம் எப்படி அடாப்ட் பண்ணலாம், அந்த ஏஐ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம், அந்த ஏஐ எப்படி படிக்கலாம் அப்படின்னு அடுத்த காலகட்டத்துக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் வந்து நம்ம வந்து அதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ ஏஐ வந்து இன்னைக்குள்ள என்னுடைய அறிவுக்கு எப்படி ஏஐ நான் பயன்படுத்திக்கலாம், படிக்கலாம் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணுறது தான், அதை நோக்கி செல்வது தான் நம்ம வந்து சரியான பாதையாக இருக்கட்டும் அந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ இந்த சைபர் இணைய குற்றங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பொதுவாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட குற்றத்தின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் சைபர் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமக்கள் பார்வைக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கான லெவலில் வந்து இன்னைக்கு பேச போகிறோம். அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்கேம். இப்போ கேஒய்சினா எல்லாருக்கும் தெரியும், அதாவது நவுன் யுவர் கஸ்டமர் இல்லை நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னன்னா நாங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது, நீங்கள் கேஒய்சி அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு யாராவது கூகுள் பேலையோ இல்லை யாராவது ஃபோன்பேலையோ அமௌண்ட் உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ கேஒய்சிக்கு உங்கள் டீட்டெயில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேஒய்சி என்ன வேணும், ஓகே உங்களுடைய கார்டு நம்பர் கொடுங்க, இந்த கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லுங்க, அந்த காமெடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது போல் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் வந்து வாங்குவாங்க. இன்னொன்று, ஏதோ இந்த கார்டு நம்பர் மேலே உள்ள 16 நம்பர் மட்டும் கொடுத்தா தான் ஸ்கேம் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போதும், உங்களுடைய அப்பா பேர் போதும், உங்களுக்கு பிடிச்ச உணவு இல்லது உங்களுக்கு வந்து பிடிச்ச பெட்டு அல்லது பெட் நேம் ஏதாவது நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் கொஷின் சொல்லி செட் பண்ணியிருப்பீங்க, அது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சாலே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அவங்க ரீசெட் பண்ண முடியும். இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் ஜிமெயில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஜிமெயிலோ அல்லது வேறு யாகு மெயிலோ நீங்கள் போகிறீங்க, ஏதோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க. இப்போ மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது முக்கியமாக கேட்குறது என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்களுக்கு, அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் நேம் கேட்கும். அதுபோல் அடிப்படையாக நீங்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி சீக்கிரட்டான சில விஷயங்கள் வந்து கேஒய்சி மூலமாக கேட்கும். அப்போ அது போன்ற விஷயங்களை வந்து கேஒய்சிலேருந்து வேணும் எனக்கு அப்படின்னு பேங்க் எம்ப்ளாயை நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் யாராவது கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து விக்டிம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம உஷாராக இருக்கணும். என்னென்னா ரொம்ப கவனமாக இதை பேங்க்கே சொல்லுவாங்க, எந்த ஒரு பேங்க்குமே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கார்டு நம்பரோ பின் நம்பரோ உங்கள் ஃபோன் நம்பரோ எதுவுமே கேட்க மாட்டாங்க, உங்களுடைய வீட்டு நம்பர் கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க தெளிவாக. பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்க் எம்ப்ளாயீஸ் எப்போவுமே கேட்க மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பேங்க்கில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேங்க்கில் போய் நீங்கள் ஃபார்ம் செல்லான் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக ஏதோ ஒரு கமா மிஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் மிஸ் இல்லை, ஒரு 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 எழுத்து வந்து மிஸ் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் வந்து திருப்பி இந்த செல்லானை கொடுத்து அவங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் இந்த ஒரு எழுத்து அந்தமா பண்ண முடியாதா, அவர் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு அறிவுரை என்னன்னா, நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சாதாரண ஒரு செல்லான்லேயே வந்து அவ்வளவு கராராக வந்து விழிப்புணர்வு இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாயீஸ் எப்படி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் இந்த நம்பர்லாம் எப்படி கேட்க முடியும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பேங்க் எம்ப்ளாயீஸ் எப்போவுமே உங்களுக்கான நம்பரையோ எந்த நம்பரையோ டோர் நம்பர் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேஒய்சி உங்களை கேட்டாங்கன்னா ஓகே நீ எந்த பேங்க்னு சொல்லுங்கள், நான் நேரில் வந்து நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பேங்க்கோட மேனேஜர் அப்ரோச் பண்ணி இது போல் ஒரு கால் வந்திருக்கா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது கேஒய்சி ஸ்கேம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் ஸ்கேம். இது பரவலாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இது போல் வந்து நீங்கள் நௌக்ரி இது போல் லிங்க்டின் அது போல் போஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் டு ஒர்க் நீங்கள் ஒரு டேக் நீங்கள் செட் பண்ணலாம். நீங்கள் லிங்க்டின்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டேக் இருக்கும் ஓப்பன் டு ஒர்க். டார்கெட் யாரை பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க. ஓப்பன் டு ஒர்க்னா அவர் வந்து சிவியராக வந்து வேலை தேடுறாருன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு பிங் பண்ணி இது போல் இங்கே ஒரு ஜாப் இருக்குது, சவுதியில் ஒரு ஜாப் இருக்குது, இல்லை துபாயில் ஒரு ஜாப் இருக்குது, இந்த ப்ரொஃபைல் அதாவது இவங்க ஆல்ரெடி இந்த ப்ரொஃபைல் எடுத்திருப்பாங்க. லிங்க்டின்லையோ நீங்கள் நௌக்ரினோ ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க, என்னோட ஸ்கில் செட் என்ன, எனக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு எந்த டொமைன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க அந்த உங்களை பற்றிய விஷயங்கள்லாம். இதை பார்த்து இதுக்கேற்ற ஒரு ஜேடி கிரியேட் பண்ணுவாங்க. ஜேடினா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இது போல் ஒரு ஜாப் வந்து எங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது, உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா மேட்ச் ஆகுதான் தெரியல, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பார்க்கும். நம்மளுக்கு அப்படியே ஆமாம் நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட வேலை மாதிரியே இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஓ துபாய் ஓகே, சவுதி ஓகே, ரியாலில் போகலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம், கற்பனை வளர்த்துக்கிட்டு ஓகே நம்ம வந்து அந்த வேலையை வந்து அடையிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஓகே நான் அட்டன் பண்ணுறேங்க, லெவல் 1 வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள்
சும்மா ஃபேக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதை எடுத்த உடனே அவங்க காசுலாம் கேட்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக லெவல் 1, ஓகே நான் உங்கள் ப்ரொஃபைலை வந்து நான் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறேன், பண்ணிவிட்டு லெவல் 1க்கு அனுப்புகிறேன்னு சொல்லி லெவல் 1ல் பேசிக்காக கேட்பார். அது உங்களுக்கே ஓகே நம்ம சூப்பராக இன்டர்வியூ பண்ணிட்டோம், நாம் வந்து கிளிக் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துரும். லெவல் 1 கிளிக் ஆன ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து இது போல் நான் வந்து லெவல் 1 வந்து கிளிக் பண்ணிட்டோம், ஓகே சொல்லிட்டாங்க, லெவல் 2 வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் 2 என்ன பண்ணுவாங்க, அவங்க செட் பண்ணுவாங்க. லெவல் 2 நீங்கள் வந்து பயங்கரமாக டஃப்பாக கேட்குற மாதிரி கேட்டு யுவர் செலக்டட் சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வீசா ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் அங்கே போகிறதுக்கு. ஸோ வீசா வந்து அங்கே கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது, வீசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh இல்லை 2 lakhs ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அது வந்து 4 பேர் சொல்லுவாங்க, உண்மையாடா இதெல்லாம் பாடுறா, நெட்டில் போய் போட்டு பாடுறா, அந்த ஒரு கம்பெனி இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அறிவுக்கு ஏற்றாறு போல் நம்ம ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய் செக் பண்ணுவோம். வெப்சைட்டில் அந்த போர்ட்டல் இருக்கும். ஸோ இவ்வளவு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப் ஸ்கேம் பண்ணுறவங்க அவங்க அந்த கம்பெனி இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. வெப்சைட் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. வெப்சைட் கிரியேட் பண்ணி இது பாரு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், இப்போ எங்கள் சவுதியில் இருக்க கம்பெனி வந்து இங்கேருந்து நீங்கள் போய் பார்க்க முடியும் கிடையாது. சவுதியில் எனக்கு இத்தனை கஸ்டமர் இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ரீட்டைல் ஷாப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு இப்படின்னு சொல்லும் போது ஓகே இது ரிலேயபிளாக இருக்குது. அதாவது வெப்சைட் இருந்தாலே ரிலேயபிள், வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து வெப்சைட் இருந்தாலே ரிலேயபிள் கம்பெனி அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். நினச்சி என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு நம்ம 2 பேர்கிட்ட கேட்போம், ஓகே இது வந்து கொடுக்கலாமா வேணாவா, கொடுக்கலாமா வேணாவா. அப்புறம் மனிதர்களுக்கே உள்ளூர அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, தூண்டும், ஓகே 1 லட்சம் சரி பார்க்கலாம் இது ஜென்யூனாக இருக்காமல் இருக்குன்னு சொல்லி ஓகே விசாவுக்கு நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அது வந்து காந்தி கணக்கு, அது வராது. ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் வந்து அதிகம் நடக்குது. ஓகேவா, நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்போ ஆன்லைன் ஜாப் வந்து எது நம்பகமானா சில கம்பெனி நல்லாவே தெரியும் ரிலேபிளாக. இப்போது எத்தனையோ கம்பெனிங்க இருக்குது, இல்லை அங்கே இப்போ இப்போ சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை நண்பர்கிட்ட கேளுங்க இப்படி ஒரு கம்பெனி இந்த இடத்துல இருக்கா, இப்போ ஐபிஎம் ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கு, ஐபிஎம்ல வந்து டிஎஃப்ல இருக்கா, ஆமாம் இருக்குது, ஓகே அங்கேருந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு, அவங்க ஜாப் போர்ட்டலில் போட்டிருக்காங்க, இது உண்மையாக சரியான்னு பாருங்கள், உங்களுக்கு அங்கே யாராவது தெரிஞ்சாலும் கேட்கலாம். இல்லைனா இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். இப்போ IBM.com அப்படி ஒரு இப்போது வேந்தன்@IBM.comனு ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த IBM.com டொமைன் காட்டி கொடுத்துருவாங்க. ஓகே இது வந்து லெஜிட்டிமேட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுலேயே வந்து சில விஷயம்லாம் வந்து ஸ்கேம் பண்ண பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ Deloitte.com ஆஃபீஸ் நேம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ Deloitte.comங்கிற பேரில் வந்து இன்னொரு ஐடி கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அஃபிஷியலாக வந்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. Deloitte.comங்கிற பேரில் இன்னொரு டொமைன் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த DELL இருக்கு இல்லையா, அந்த எல்லுக்கு பதில் 1 வந்து சேர்ப்பாங்க. DE1LOITE.comனு பார்க்கும்போது பட்டனில் பார்க்கும்போது Deloitte.com தான், ஓகே இது லெஜிட்டிமேட் நம்ம நினச்சிப்போம். ஸோ அந்த டொமைன் நேமில் கூட வந்து ஸ்கேம் அளவுக்கு பயமாக வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் IBM.com நீங்கள் போட்டுன்னு வச்சுக்கலாம், அந்த ஐக்கு பதில் 1 போட்டு BM.comனு ஒரு மெயில் வருதுன்னா நம்ம சாதாரண பார்க்கும்போது ஓகே ஏதோ IBM.com நினச்சிப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கும், இப்போ ஏதோ கம்பெனி வந்து ஓஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே லெஜிட்டிமேட் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ஓஹோ கம்பெனி வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஓக்கு பதில் 0 போட்டால் இப்போ 0h.comனு ஒரு .com நானே கிரியேட் பண்ணிட்டேன், நானே ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், இது போல் ஓஹோ.comலேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓஹோ.com தான் போல் லெஜிட்டிமேட் ஐடின்னு நினச்சிப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆன்லைன் ஜாபில். ஸோ இது நீங்கள் வரக்கூடிய ஐடியா வந்து நீங்கள் வெரிஃபை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத காவல்துறை சைட்லேருந்தும் தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, ஏன்னா யங்ஸ்டர்ஸை வந்து அதிகமாக வந்து கவர் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் தான். அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங், இப்போ இந்த ஷாப்பிங் எப்படி வந்து நம்ம ஆன்லைன் ஜாப் வந்து எப்படி ஸ்கேம் போதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ராட் வந்து போகுது. இதில் அவங்க டார்கெட்டோட விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பெண்கள். ஏன்னா பெண்கள் தான் வந்து அதிகமாக ஆன்லைன் ஷாப் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வந்து மீஷோவில் போடுறது, அப்புறம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கும்பொழுது அதில் வந்து புதுசாக இந்த ஆஃபர் கொடுக்குறேன், அந்த ஆஃபர் கொடுக்குறேன், இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஏதோ பார்த்துருக்கீங்க, இது வந்து ஒரு சம் அமௌண்ட்டு XYZ ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 50% ஆஃபர் போட்டு இன்னொரு அமௌண்ட்டு உங்களுக்கு போட்டும் வராமல் இருக்கும் ஃபேக்காக. நீங்கள் என்ன பண்ணி ஓகே இதோ நம்ம வாங்கலாம்னு சொல்லி வாங்குவீங்க, வாங்கும்போது இந்த என்டர்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பொருள் வராது, நீங்கள் பே பண்ணது தான். நீங்கள் சில சமயம் பார்த்துருப்பீங்க, இது போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ராட் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும்.
நீங்கள் ஃபேஸ்புக்லேயே வந்து சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜர்க்கின் வாங்கலாம், ஷூஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஐட்டம் இருக்குது, எல்லா பொருளும் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அட்ரஸ் எங்கேயுமே இருக்காது. அவங்க ஃபிசிக்கல் ஆஃபீஸ் அட்ரஸ்க்குள்ள அது எங்கேயுமே இருக்காது. வெறுமனே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பெருசாக எடுக்காத மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அந்த ஹெல்ப் டெஸ்க்கையோ அல்லது கால் சென்டரையோ கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க அந்த கான்டாக்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்போது நீங்கள் ஆன்லைன் வந்து உங்களுக்கு சரியாக இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி போயிடுங்க. நீங்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸஸாக வரும். இப்போ ரூ. 100 ஒரு பொருள் இருக்குன்னா கேஷ் ஆன் டெலிவரி ரூ. 100 இருக்கும். ஆன்லைன் நீங்களே வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி இல்லை ஜிபே மூலம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரூ. 50 ஒரு 50% வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராப்பிங் இது. அப்போ கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் ரூ. 100, பட் நம்ம ஆன்லைனில் வந்து ஜிபே மூலம் யூபிஐ மூலமாக போட்டோம்னா ஒரு 50 தானே இருக்குது, 50% நம்ம கம்மியாக இருக்கல. நம்ம என்ன பண்ணோம், பட்டுன்னு இந்த பக்கம் நம்ம ட்ராப்பில் போய் விழுந்துருவோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் போடுங்க. நீங்கள் அது லெஜிட்டிமேட்டாக ஆஃபர்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்கள் போடுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அதை கவனமாக பண்ணுங்க. நம்மளோட தேவையை அறிந்து அந்த ஆசையை தூண்டுற மாதிரி தான் இது போன்ற விஷயங்கள் வருது. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் இன்ஸ்டாவில் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ரிலையபிளாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு இல்லது போர்ட்டல் மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதில் மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் டிஜிட்டல் அரெஸ்ட், இது ரீசெண்டாக வந்து இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டலாம் தெரியல, இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து கூலி படம் வந்து எப்படி பிரபலமாக போயிட்டுருக்கோ அந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து பயங்கர பிரபலமாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு காவல்துறை அதிகாரிக்கே ஃபோன் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள், நீங்கள் வந்து உங்கள் பேரில் வந்து இங்கே பார்சல் வந்திருக்கு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வேந்தன் அப்படிங்கிற என் பேரில் வந்து என்ன ஆகும், மும்பைலேருந்து கால் பண்ணுவாங்க. மும்பைலேருந்து கால் பண்ணும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைரன் இருக்கும், அப்புறம் வந்து அந்த வாக்கி டாக்கி ஃபோன் இருக்கும். அவர் போலீஸ் மாதிரி போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பார். வீடியோ கால் வருவார், போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. பின்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்லாம் உங்களுக்கு இருக்கும். 2-3 போலீஸ்காரங்க இருப்பாங்க. வீடியோ காலில் வந்து என்ன பண்ணுவார்னா, இது போல் நாங்கள் வந்து மும்பை போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசணும் அப்படின்னு நம்ம ஜெர்க் ஆகும். ஃபோன் வீடியோ காலில் வந்து பேசுவார். பேசும்போது இது போல் ஹிந்தி தெரியுமா, அது நம்மளுக்கு தோரணே வேற மாதிரி இருக்கும். ஹிந்தி தெரியுமா, ஹிந்தியில் ஏதோ பேசுவார். நம்ம ஹிந்தி தெரில அப்படின்னா ஹிந்தி தெரியலையா ஓகே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசுவார். இங்கிலீஷில் பேசும்போது இது போல் உங்கள் பேரில் வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, இது போல் ஏதோ ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து உங்கள் பேருக்கு பார்சல் வந்திருக்கு, நாங்கள் கஸ்டமில் பிடிச்சிருக்கோம், கஸ்டம்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகே, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே தெரியல, அதெல்லாம் தெரியாது. உங்கள் வீட்டு இதான் அட்ரஸ் தானே, இதெல்லாம் உங்கள் பேர் தானே, உங்கள் மொபைல் நம்பர் தானே. அவர் அந்த மொபைல் தான் கால் பண்ணியிருப்பார். அதே திருப்பி கேட்பார், இதான மொபைல் நம்பர், ஆமாம் உங்கள் பேரில் இந்த பார்சல் வந்திருக்கு, இந்த பார்சலில் சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள் இருக்குது அப்படின்னு. அது என்ன ஒன்றா இருக்கலாம், அது பாமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது போதைப் பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்படின்ற பேர் வச்சு என்ன பண்ணார், இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், போலீஸ் பார்த்த வீடியோ காலில் பார்க்குறோம், போலீஸாக இருக்காரு, பின்னாடி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்காவாக இருக்குது. அப்போ நம்ம பயந்துடும், ஐயோ சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் எதுவும் பண்ணல சார். அப்படியா, உங்கள் பேரை சொல்லுங்கள், அப்படியா இருங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் கூப்பிட்ற இருங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிருவார். வச்சுட்டு திருப்பி லைனில் வருவார். லைனில் வந்து ஆமாம் நான் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து செக் பண்ணேன், உங்கள் அட்ரஸை வச்சு நான் லோக்கல் போலீஸில் செக் பண்ணேன், அநேகமாக அது நீங்கள் இருக்க வாய்ப்பு இல்லைங்களா, பட் உங்கள் பேரில் வந்து நடந்திருக்குது, ஆனால் கேஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணோம், நீங்கள் நேரில் வராமல் இருக்கோம், நீங்கள் வாங்க. அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசுவார். இது உங்கள் மேலே தப்பு இல்லை நினைக்கிறேன், உங்கள் பேர் வச்சு யாரோ பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கள் ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் நேரில் வரணும் அப்படின்வார். ஓகே சரி நேரில் வாங்க. நம்ம நேரில் போக முடியுமா, மும்பைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சினா போக முடியாது, ஐயோ சார் நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா அப்படின்னா அப்போ கொஞ்சம் நம்ம செலவாகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு போகிற செலவு, அப்புறம் இந்த பிரச்சனை அங்கே போய் இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி அப்பா இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வெளியே வந்தால் போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 50,000 அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கேஸ் நான் பார்த்துக்கிறேன், இது உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நான் வந்து கேஸ் நான் பண்ணுறேன், பட் ஆனால் கொஞ்சம் 50,000 ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஓகே அப்பா நல்ல வேலை நம்ம போகல, நம்மளை அரசுலேருந்து தப்பிக்கிறோன்ற மாதிரி நான் ஒரு அமௌண்ட்டை நம்ம அமைச்சிருவோம். இது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போவும் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இது நடந்துட்டுருக்கு. அதான் இந்தியா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்து கவர்மெண்ட்டே ஒரு விழிப்புணர்வு கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை சமீபத்தில் ஒரு போலீஸ்க்கே வந்து இந்த மாதிரி ஸ்கேம் டீம் வந்து கால் பண்ணி நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம்னு சொல்லி வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்புறம் இவர் திருப்பி வீடியோ ஆன் பண்ணி இது போல் நானே இந்த ஸ்டேஷன் தான் பேசுகிறேன் தம்பி, நீ எந்த ஸ்டேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது யூடியூப்லாம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அதனால் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலாக, அதாவது சட்டப்பூர்வமாக அப்படி ஒரு அரெஸ்ட்டே கிடையாது.
அரெஸ்ட் பண்ணால் நேரில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவில் வந்து கிடையாது. இல்லை அங்கே எப்படி இருக்கிறது, எங்கேயுமே டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது வாய்ப்பு கிடையாது. அரெஸ்ட்டு நேரில் போய் பண்ணுறது தானே. பட் இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற பொது டெர்மினாலஜியோட மக்களை பயமுறுத்துவதற்காக இவங்க வந்து ஏமாத்துறாங்க. இதில் நீங்கள் பேனிக் ஆக வேணாம். நீங்கள் யாராவது அது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று இது கால் வந்துச்சுங்க, இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது நல்லது. நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் சிக்கலாகும். இப்போ எனக்கு கால் வந்திருக்கு, என் பேரில் வந்து பார்சல் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி போனீங்கன்னா நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இப்போ நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண போகிறேன், இப்போ வந்து சிப்பில் போடலாமா, இன்சூரன்ஸில் போடலாமா, அப்படி ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் வரும். என்னன்னா, நீங்கள் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட்னா சில பேர் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பிக்கை இருக்கலாம், நான் வாங்க மாட்டேன், கொள்கையாக இருக்கலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இது வந்து இன்ட்ரெஸ்ட் பரவாயில்ல வாங்கலாம், இல்லை நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேராக நான் இவ்வளோ கொடுப்பேன், நான் இந்த ஸ்கீமில் கொடுப்பேன், அந்த ஸ்கீமில் கொடுப்பேன், நீங்கள் வந்து நாங்கள் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம், இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40% வந்து நான் வந்து மந்த்லி உங்களுக்கு ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து கவர் பண்ணுறது. இது ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 100-150 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாவ் சூப்பர், நான் இந்த மாதம் இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்து சொல்லி அப்படி எல்லாமே வந்து உண்மை நடக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ 30% 40% கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரியல் டைம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நம்மளுடைய சொந்த அறிவை பயன்படுத்தினா தெரிஞ்சு போடும். ஒரு பேங்க்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 10% 7% தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 8% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சாதாரண மக்களுக்கு கொடுக்குற ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ எல்லாருமே அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. அதனால் அதை நீங்கள் நம்பாதீங்க. இன்வெஸ்ட் ஸ்கேமுங்கிறது மிகப்பெரிய ஸ்கேமாக போயிட்டு இருக்க ஒரு ஸ்கேமில் வந்து ஒன்று. அதுலேயே நம்ம வந்து விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாம ஆன்லைன் கேமிங் இதோட டார்கெட் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்கள்லேருந்தே அது ஆரம்பிக்கிறது. என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு கேம் நீங்கள் பண்ணிட்டு அவங்க வந்து விளையாட்டுருப்பாங்க, பப்ஜி அது போன்ற விளையாட்டு வந்து விளையாட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ரீமியமாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணுறது எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ₹10 ₹20 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அப்படி தான் காட்டும், நீங்கள் வந்து ₹10 பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கார்டு டீட்டெயில் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவோம், பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாப்பா நம்ம ₹10 தான் கொடுக்கணும், இந்த கேம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகேடா கார்டு டீட்டெயிலாம் கேட்குதுப்பா, சரி ஓகேடா கார்டு டீட்டெயில் நம்ம கொடுப்போம். நம்ம நீங்கள் சிவி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருமோ எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆன்லைன் கேமிங். அதே மாதிரி ஆன்லைன் கேமிங் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து ஃபைல் இருக்குது, இப்போ பிபிடி ஃபைல் இருக்குது, பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, வேர்ட் ஃபைல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கேமிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஏபிகே ஃபைல் சொல்லுவாங்க. அதை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அந்த ஏபிகே ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அந்த கேம் விளையாடலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ எம்எஸ் வேர்டு இருக்குது, விண்டோஸ் வேர்டு இருக்குது. விண்டோஸ் வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வரும், நீங்கள் .doc அப்படி ஒரு பேர் வரும், கரெக்டுங்களா? அதே மாதிரி பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க .ppt அப்படி ஒரு பேர் வரும். அதே மாதிரி இஎக்ஸி ஃபைலும் .exe அப்படின்னு ஃபைல் வரும். அந்த மாதிரி கேம் விளையாடணும்னா .apkன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் கேம் வந்து இன்ஸ்டாலே பண்ண முடியும். அப்போ அந்த ஏபிகே ஃபைல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கேம், ஒரு வைரஸ் அதெல்லாம் போட்டு ஒரு மால்வேர் உள்ள செலுத்தி உங்கள் ஃபோனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரி ஏபிக்கு ஒரு ஃபைல் அனுப்புனான்னு நீங்கள் கேமுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனால் கேம் வெளியில் வந்து கேம் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் மொபைலே வந்து அதில் சிஸ்டத்தையே வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரியான செட்டப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆபத்தானது. நீங்கள் அதே மாதிரி குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சமயம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டவுன்லோட் திஸ் கேம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லிங்க் போட்டு .apkன்னு இருக்கும். ஏபிகே இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே கூகுள் ப்ளே ஸ்டோரில் பண்ணுங்கள், இல்லை ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் நீங்கள் போங்க. நீங்கள் அதுதான் ரிலையபிளாக இருக்கும். நான் வந்து செக் பண்ணுறேன் ஃப்ரீக்வெண்ட்டாக. நீங்கள் நார்மலாக ஒரு டெலகிராமில் வருது அல்லது இன்ஸ்டாவில் வருது அல்லது வாட்ஸ்அப்பில் வருது .apk ஃபைல், அது ஞாபகம் வச்சுங்க. ஏபிகே ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் கம்ப்ளீட் மொபைலே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏபிகே ஃபைல் யார் அனுப்புனாலுமே இது ஏபிகே ஃபைலாக இருக்குது, இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது தெரியாமல் அனுப்புனா கூட இது இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க், ஒரு ஏபிகே ஃபைல் என்ன போடுவாங்கன்னா இது போல் இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இல்லை புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், நீங்கள் வந்து இந்த செமினார் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹவர்ஸ்க்காக என்ன பண்ணுவோம், ஏபிகே பட்டன் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அது ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறத எப்போவுமே மொபைலில் டவுன்லோட் பண்ணாதீங்க. எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலுமே கூகுள் ப்ளே ஸ்டோர் வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆப்பிள் ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். லாட்ரி ஃப்ராட் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி முழுவதுமாக ஒழிக்கப்பட்டது. ஆனால் மற்ற கேரளா மற்ற மாநிலங்கள் நீங்கள் பார்த்தா லாட்ரி வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த லாட்ரியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, ஃபோன் வரும் உங்களுக்கு, நீங்கள் லாட்ரி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா. அங்கே யூஸ்வலாக அது வந்து நம்ம சாதாரணமாக வந்து வாழைப்பழம் வாங்குற மாதிரி லாட்ரி நிறைய கேஷில் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு லாட்ரி வாங்கியிருக்கீங்க, உங்கள் பேர் இவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு லாட்ரி இருக்குது, விழுந்துச்சு, உங்கள் பேருக்கு ஒரு ப்ரைஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பழசு. பட் இதுலேயும் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு இன்னும் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து லாட்ரி விழுந்திருக்கு, பட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டீலில் வாங்கிட்டு கடைசியாக வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா லாட்ரி அமௌண்ட் வந்து 2C வந்திருக்கு, 3C வந்திருக்கு, இல்லை 50 lakhs வந்திருக்குன்னா பெரிய விஷயம் தானே. ஒரு 4 lakhs வந்துருக்கு பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், பட்டுன்னு ஓகே எவ்வளோ 1000 ரூபாய் தட்டணுமா, ஓகே நான் 1000 ரூபாய் பே பண்ணுறது ஈஸியாக நம்ம ட்ராப் ஆகிடும். அப்படியா? அது சரி. தெரிஞ்சுதான் நீங்க மதியம் சாப்பிட கூப்பிட்டு போறேன். அவரு எனக்கு ஓகே. ஸோ அந்த லாட்ரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஃபிஷிங்கிறது காமனாக வரக்கூடிய, இப்போ அதிகமாக வரக்கூடிய விஷயங்க என்னென்னா, நம்ம ஆஃபீஸ் இமெயிலே வந்து ஃபிஷிங் வரும். ஃபிஷிங்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், லெஜிட்டிமேட் இமெயில் மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு நண்பர் அனுப்புகிற மாதிரியோ. இது வந்து ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலை செய்கிற கூட உங்கள் பாஸ் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார், அவர் பேர்லேயே வந்து என்ன ஆகும், மெயில் வரும். இது போல் உடனே வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அனுப்பு. இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்காங்க, உடனே வந்து எனக்கு இந்த அமௌண்ட் அனுப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பட்டுன்னு அமுச்சு விட்றோம். இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ கூலி படம் வந்து பார்க்கணுமா, 4K இதில் ஒரு பிக்சலில் புதுசாக வந்திருக்கு, இந்தாங்க லிங்க்னு சொல்லி டெலகிராம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், புது படம் வந்திருக்குன்னு சொல்லி பட்டுன்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணாக்கா அந்த லிங்க் என்ன பண்ணோம்னா அதை அவங்கக்கிட்ட கொண்டு போய்ட்டு கண்ட்ரோலில் கொடுத்துரும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அது லினக்ஸ், லினக்ஸ், பேரட்னு சொல்லி எத்திக்கல் ஹேக்கிங்கில் தனியாக வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ டெக்ஸ்ட்லேயோ அல்லது ஏதோ ஒரு வகையில் டெலகிராம்லையோ உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து ஒருத்தர் மொட்டத்தல்ல கை வச்சு வரல, மொட்டத்தல்ல கை வச்சா என்ன பண்ணுவார், அடுத்து யார் கை வைப்பான்னு வெயிட் பண்ணுறவங்களே, அந்த மாதிரி மொட்டத்தல்ல கை வச்சிங்கன்னா அதில் மாட்டிக்கிட்டீங்க, லிங்க் ஆகிட்டீங்க. கரெக்டாக அந்த மாதிரி இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள சிஸ்டம் வந்து அங்கே கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ அதுதான் அப்போது ஃபிஷிங் அப்படின்னு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸோட கண்ட்ரோல் ஃபுல்லாக அது போயிடும். ஒரு ப்ராப்ளமான ஒரு கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபீமேலோட கேஸ் மும்பையில் வந்து சைபர் டிபார்ட்மெண்ட்டில் பயணம் போச்சு. என்னென்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு பெண்மணி அவங்க மொபைலை வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணிட்டு வீடியோ கேமரா வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஆன் ஆயிருக்கு. எப்போவுமே அப்போது 2 வருஷமாக வந்து வீடியோ கேமரா அவங்க தெரியாமல் ஆனாய் எல்லா வீடியோவும் எடுத்திருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாக வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னு அப்போ பார்க்கும்போது அவங்க ஏதோ லிங்க் ஏதோ கிளிக் பண்ணியிருக்காங்க தெரியாதமா. அப்போ லிங்க் வந்து நம்மளுக்கு லெஜிட்டிமேட்டா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்படி நம்ம லிங்க்கை நம்ம பார்க்கலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் பெரும்பாலும் இந்த ஃபிஷிங் லிங்க் எப்பவுமே நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா HTTPன்னு இருக்கும். HTTP இருந்துச்சுன்னா அது வல்னரபிள், அது வந்து ஃபிஷிங்கான லிங்க். HTTPS அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லெஜிட்டிமேட். இப்போ நீங்கள் கூகுளோ அல்லது வேறு ஏதோ லிங்க் கூகுளை ஏதோ ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் அடிச்சு பாருங்களேன், ஒன்று அந்த URL வந்து HTTPSன்னு மாறும், பக்கத்தில் ஒரு லாக் சிம்பிள் ஒன்று வரும். அப்படி இருந்துச்சுன்னா அது லெஜிட்டிமேட், அது வந்து நம்பகத்தனமான ஒரு வெப்சைட். அது HTTP தான் இருக்குது, அந்த லாக் சிம்பிள்லாம் வரல அப்படின்னா அது வந்து ஸ்கேம், அது ஃபிஷிங் லிங்க். அது அந்த URLையும் பார்க்கலாம். URLனா அந்த அட்ரஸ் சொல்கிறேன், அந்த வெப்சைட் அட்ரஸ் இல்லைங்களா, அந்த அட்ரஸில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா HTTP:// வந்துச்சு அப்படின்னா அது ஃபிஷிங் லிங்க். தயவு செஞ்சு லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. HTTPSன்னு இருந்துச்சுன்னா ஓகே, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம், அது செக்யூர்டு. அப்போ செக்யூர்டு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது செக்யூர்ட். HTTP அப்படின்னா அதுவும் செக்யூர்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விஷயங்கள் இது என்னென்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இது போல் உங்கள் பையனுக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க, உங்கள் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஐயோ என்னாச்சு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அமௌண்ட் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எமர்ஜென்சியில் இருக்காங்க, அமௌண்ட்டு கேட்குறாங்க,
இதில் ஐசியூவில் கொண்டு போகணுமா, இனிஷியலாக வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க, ஒரு 5000 பே பண்ண நம்மளும் அவசரத்தில் வந்து பட்டுன்னு பே பண்ணுறோம். அது ஒன்று. இப்போ சமீபமாக வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் வந்து உங்கள் பேர் வந்து 2 மாதமாக நீங்கள் வந்து இது வாங்காமல் இருக்கீங்க, நீங்கள் வந்து சக்கரை வாங்காமல் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ரேஷன் கார்டில் பொருளே வாங்காமல் இருக்கீங்க, ஏன் வாங்கலன்னு கேட்பாங்க. நாம என்ன சொல்லி நான் வாங்கியிருக்கேனேன்னு சொல்லுங்க. அப்படியே எங்கள் அப்டேட் ஆகலையே. அப்படியா, ஓகே, அப்போ ஏதோ தப்பாக நடந்திருக்கு. சரி, உங்கள் நம்பருக்கு ஒரு நான் ஓடிபி அனுப்புகிறேன், அந்த ஓடிபியை சொல்லுங்கள், நான் இங்கே அப்டேட் பண்ணுற சிஸ்டமில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே சரிங்க மேடம் சொல்லுவோம். ஓடிபி அனுப்புவாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம டேட்டா வந்து எடுத்துருவாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு 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 வாரம் 2 வாரமாக என்ன சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் சொல்கிறேன், நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து போயிட்டுருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி நம்ம வந்து இதுலேருந்து பேசுகிறோம், நம்ம ஓட்டர் ஐடி ஆஃபீஸர் நான் பேசுகிறேன், இது போல் உங்கள் பேர் வந்து இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வந்து வேலிட் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் என்ன உத்தரவாதம் இருக்குது, இது என்ன கேரண்டி, நீங்கள் ப்ரூஃபே கொடுக்கல அப்படின்வாங்க. அப்படியா, இல்லை நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன், நான் ஜெராக்ஸ் கொடுத்துறேன், இதை கொடுத்துறேன் சொன்னால் கூட சரி ஓகே, இது உங்கள் நம்பர் தானா, சரி ஓடிபி நான் ஒரு இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓடிபி அனுப்புகிறேன், நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டர் ஐடிங்கிறது மிக முக்கியமானது இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு சொல்லி ஓட்டர் ஐடியில் ஒரு ஓடிபி வச்சுன்னா நம்ம திருப்பி நம்ம ஓடிபி நம்ம கொடுத்துருவோம் நம்ம. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ரேஷன் கார்டு, ஓடிபி, அப்புறம் தாசில்தார் ஆஃபீஸில் நான் ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிலேருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ராப் ஆகிடும். நீங்கள் உதாரணத்துக்கு கேஸ் எடுத்துக்கங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஈஸியாக காமனாக வந்து கேஸ் வந்துடும். இது போல் நீங்கள் வந்து கேஸ் ஏன் நீங்கள் 2 மாதமாக கேஸ் வாங்கலை, இங்கே வந்து டீஆக்டிவேட் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, போன மாதம் நான் இந்த கேஸ் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை இங்கே வந்து முடிஞ்சு போச்சு, அடுத்த முறை கேஸ் உங்களுக்கு வராது, அப்படியே வரணும்னா அப்போ நேரில் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்வாங்க. எங்கே வரணும், ஏதோ நம்ம வர முடியாத இடத்துக்கு ஒரு ஊரை சொல்லுவாங்க, இங்கே ஆஃபீஸ் இங்கே போய் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்வாங்க. ஐயோ அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படியா, சரி அப்போ ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்வாங்க. இல்லை ஓடிபி சொல்லுங்க அப்படின்வாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேஸு, கவர்மெண்ட் ஏஜென்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நேரில் போய் செய்கிறதுங்கிறது சரியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் எதுவும் இருந்தாலும் கவர்மெண்ட் போர்ட்டலே வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் காட்டும், உங்களுக்கு இன் ப்ராக்ரஸா என்ன ஸ்டேட்டஸ்ன்னு அதிலே காட்டும். நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு காட்டும் உங்களுக்கு தனியாக ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது. ரிஜெக்ட்னா ரிஜெக்டட், இன் ப்ராக்ரஸ்னா இன் ப்ராக்ரஸ், இது வந்து அக்செப்டட்னா அக்செப்டட், அவ்வளோதான். இதில் நடுவில் வந்து புகுந்து இந்த பாஸ்வேர்டு வந்து ஏ தப்பாக இருக்குது, பி தப்பாக இருக்குது, அந்த மாதிரி இந்த இதுவே இங்கே கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் வந்து அவங்க வந்து ஓடிபி அனுப்பியோ அல்லது லிங்கை கிளிக் பண்ண சொல்லியோ கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஷிங். இப்போ இதுவும் புதுசாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கியூஆர் கோட் அனுப்புவாங்க. இந்த கியூஆர் கோடை வந்து அனுப்பி நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீட்பேக் வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடும் வந்து நீங்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா கியூஆர் கோட்லாம் வந்து எது சரியான கியூஆர் கோடு, எது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கியூஆர் கோட்லாம் கண்டுபிடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் கியூஆர் கோடை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அத்தியாவசியமாக மட்டும் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அல்லது எங்கேயோ நீங்கள் இது கடைக்கு போகிறீங்க, மளிகை சாமான் வாங்குறீங்க, சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த டிவைஸ்லேயே வந்து போட்டு கியூஆர் கோடு காட்டுவாங்களே, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு ஃபீட்பேக் இருக்குது, இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கியூஆர் கோடு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த கியூஆர் கோடில் வந்து என்ன, இப்போ நீங்கள் கியூஆர் கோட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே, நீங்கள் லிங்க் ஒன்று சொன்னீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறதுக்கு சமம் அது. இப்போ கியூஆர் கோடு கிளிக் பண்ணாலே உங்கள் ஃபோனோட ஆக்சஸ் வந்து அதில் போயிடும். ஸோ கியூஆர் கோடை வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த ஓட்டிங் பண்ணுறது, இந்த ஃபீட்பேக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கியூஆர் கோட் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. வேணால் இமெயில் ஐடி வாங்கிக்கோங்க, இல்லை வேறு எதாவது வாங்கிக்கோங்க, நீங்கள் அந்த இமெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இமெயில் கொடுங்க. மற்றபடி இந்த யூபிஐ இது அதுன்னெலாம் வந்து நீங்கள் வந்து ட்ராப் ஆகாதீங்க. அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு கியூஆர் கோடு கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டு பண்ணுங்கள், பெட்ரோல் பங்க்லையோ அல்லது கிராசரி ஷாப்லேயோ வந்து இல்லை ஏதோ ஒரு கடையில் வந்து கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த டிவைஸில் நீங்கள் பண்ணலாமே தவிர, மற்றபடி ஏதோ ஒரு சவத்தில் போட்டு இந்த கியூஆர் கோட் நீங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். இதில் இன்னொன்று, சும்மா பஸ் ஸ்டாப்பில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஏதோ ஒரு கியூஆர் கோட் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன கியூஆர் கோட் பார்க்கலாமான்னு சொல்லி நம்ம வந்து சும்மா நம்ம கேமரா வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம்ல ஒரு இது இருந்து என்னென்னா, கீழே வந்து பென்ட்ரைவ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, அப்போ பென்ட்ரைவ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து பென்ட்ரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பென்ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணாலே அதில் உள்ள EXE ஃபைல் வந்து உங்கள் சிஸ்டமில் லோட் ஆகி வைரஸ் வந்து உள்ளே வந்துடும்,
உங்கள் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். கீழே தூக்கி போட்ட பென்ட்ரைவ் வந்து நாம் நினச்சி பண்ணோம் புதுசாக பென்ட்ரைவ் கிடச்சிருக்குன்னு, ஆனால் அதில் வந்து மாலிஷியஸ் கோட்லாம் வந்து உள்ளே போட்டு அந்த பென்ட்ரைவ் தூக்கி போட்டிருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க் வழியாக அவங்க ஆக்சஸ் பண்ணுறவங்களாம் போகும். அதே மாதிரி இப்போ ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட்னு சொல்லி புதுசாக இந்த ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து சும்மா கண்ட இடத்துல வந்து நீங்கள் கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்புறம் சர்ச் இன்ஜின் ஃப்ராட். நீங்கள் ஏதோ விஷயம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூஆர்எல் வந்து அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஆடுன்னு போட்டு பக்கத்தில் வந்திருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் சர்ச் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஆக்சுவல் வெப்சைட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆடுன்னு போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடாக இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த இது கிளிக் பண்ணுறது பதிலாக நீங்கள் வந்து இது வந்து கீழே வந்து HTTPSன்னு போட்டிருக்கா, லெஜிட்டிமேட் இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுறது கூட. ஏன்னா பட்டுன்னு எது நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக வரும். இப்போ நீங்கள் ஷூஸ் நான் வாங்க போகிறேன், லெதர் ஷூஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா லெதர் ஷூஸுங்கிற பேர்லேயே வந்து ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருப்பான், அவன் பயங்கர விதவிதமாக வச்சுருப்பான். அப்போ அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நீ நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி. இந்த மாதிரி வகையிலெல்லாம் திருட்டு நடக்குது, இணைய வழித்திலே இவ்வளோ திருட்டு நடக்குதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியா இன்ஸ்பர்சனேஷன். எப்படி வந்து சந்தானம் வந்து ஒரு படத்தில் வந்து சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களே வந்து பெண்கள் பேரில் வந்து சும்மா ஒரு போட்டு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லாம் அவங்ககிட்ட பேசி சேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கே நல்லா இருக்கே அப்படி ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அப்படியே நாம ஒன்றுமோ அவங்களோட கடலை போட்டு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அவங்க கூட ட்ராப் ஆகிறோம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க, நாம் அவங்ககிட்ட போய் மாற்றோம் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நாம் ஏதோ மொக்க ஜோக் அனுப்புவோம், அது அவங்க வந்து வா சூப்பர் நீங்கள் காமெடி சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஓ நம்ம இப்போ ஆகிட்டாங்க போலன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து சோஷியல் இன்ஜினியரிங். ஒரு நம்மளுக்கே இருக்கக்கூடிய சில விஷயம் குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ராப் மாதிரி வச்சு சைக்காலஜிக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் மாதிரியே பேசி 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 நம்ம ஒரு ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அப்புறம் இங்கே மீட் பண்ணலாமா அங்கே மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நிறைய படத்துலேயே வந்துருக்கு. இது எத்தனை முறை நம்ம வந்து சொன்னாலுமே நாமளே வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயே எத்தனை ஃபேக் ஐடி நம்மளுக்கு தெரியாது, நம்ம இன்ஸ்டாலே வந்து எத்தனை ஃபேக் ஐடி நம்மளுக்கு தெரியாது. இது நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் ஃபேக் ஐடி வராங்கன்னு தெரியும். ஆனால் இருந்தாலுமே உள்ளூர ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒரு ஃபிகர் வந்திருக்கு ஓகே நம்ம ஹாய் சொல்லுவோம், நம்ம பேசுவோம், கடலை போடுவோம் அப்படின்னு இயல்பாக எழக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே வந்து விக்டிமாக மாற்றுது. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் முகம் தெரியாத நபர்கள் அல்லது ஏற்கனவே தெரியாத நபர் யாராவது இருந்தாலும் உஷாராக இருப்பது நல்லது. இந்த பார்க்காமலே காதல் பண்ணுறது, பார்க்காமலே வந்து கடலை போடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி சரியாக இருந்துக்கலாம். இப்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து பெண்கள் படம் வச்சிருந்தாலே வந்து கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எஸ்எம்எஸ், இமெயில், கால் ஸ்கேம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, லோன் வேணுமா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் லோன் வந்து நான் 15% வந்து இது பண்ணுறேன், இல்லை நான் 5% நான் கம்மியாக தரேன். நீங்கள் ரிசர்வ் பேங்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, அதை விட நான் ரொம்ப கம்மியாக தரேன், ஆஃபரில் போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ எஸ்எம்எஸில் வர்றது, இமெயிலில் வர்றது, கால் ஸ்கேம்ஸ் இது போன விஷயங்கள்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஃப்ராட். அதான் சொல்ல கார்டு மேலே உள்ள 16 நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த காமெடி எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ கம்மியாகி வேற ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரிக் ரூல். ரூல் என்ன அப்படின்னா, யார் கேட்டாலுமே கிரெடிட் கார்டு நம்பரையோ சிவி நம்பரையோ குறிப்பாக அந்த எக்ஸ்பைரி மந்த் எக்ஸ்பைரி இயர் இருக்கு இல்லையா, தயவுசு வந்து ஷேர் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃபே கேட்டால் தயவுசு ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் கூட போங்க, இல்லை நீங்கள் இருக்கும்போது வேணால் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஏதோ அனுப்புவீங்க, அது வந்து அவங்க மொபைலில் ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும். ஸோ ஆன்லைனில் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டையோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதை அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதேமாதிரி நம்பர் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் வந்து அனுப்புறது, அப்புறம் வந்து அந்த எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர், அப்புறம் சிவி இதெல்லாம் வந்து நம்ம அனுப்புவோம், ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் தயவுசெய்து அனுப்பாதீங்க. அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காலில் வேணால் சொல்லுங்களே தவிர நீங்கள் பிக்சராகவோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி அனுப்பாதீங்க. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மொபைல் அப்ளிகேஷன் நான் ஏபிகேன்னு சொல்லி மட்டும் சொன்னேன் இல்லையா, ஏபிகேங்கிறது எப்படி வந்து நீங்கள் இஎக்ஸி ஃபைலோ பிபிடி ஃபைலோ டாக்குமெண்ட் ஃபைலோ அந்த மாதிரி ஏபிகேங்கிற ஒரு ஃபார்மேட்டு நீங்கள் வந்து
மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் மொபைலே வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்னு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஏபிகே இருக்கும், நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்னு கிளிக் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹேக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ ஏபிகே அப்படின்னாலே நீங்கள் வந்து AK47 மாதிரி ஞாபகம் வச்சிங்க, அது ரொம்ப ஆபத்தானது, டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் சைபர் ஸ்லேவரி. சைபர் ஸ்லேவரில் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், இப்போ சில பேர் வேலை கிடைக்காம இருக்கும், முன்னாடி அந்த ஆன்லைன் ஜாப் ஒரு ஒரு ஃப்ராடு தனம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இவ்வளோ வேலை இருக்குது, அதில் வேலை இருக்குது, இவ்வளோ வரீங்களா, அதில் வரீங்களா, அப்புறம் வந்து கேனடாவில் வந்து இப்போ ஓப்பனிங் இருக்குது வரீங்களா, விசா வந்து நம்ம ஈஸியாக நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் வரீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் விசா வந்து நான் வந்து டூரிஸ்டாவில் வந்து நான் போட்டு தரேன், வாங்க பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ராப் ஆகாதீங்க அப்படின்னு அது ஒரு விஷயம். அப்புறம் சிம் ஸ்வாப்பிங். இப்போ நம்ம நினைப்போம் ஓடிபி நம்மளுக்கு தான் வருதுன்னு நினைப்போம். இப்போ நம்ம ஓடிபியே ஹேக்கர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபோனுக்கு வர மாதிரிலாம் பண்ணுவாங்க அதை. ஸோ நீங்கள் சிம்மு நீங்கள் யூஸ் பண்ணலாம், தயவுசெய்து நீங்கள் உடச்சி போட்டுருங்க, இல்லை டீஆக்டிவேட் பண்ணுறங்க. இன்னொன்று, நீங்கள் மொபைலுக்கு வந்து ஸ்ட்ராங் நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி கொடுங்க, இல்லை ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடுங்க. இவர் சகோதரர் முகமது சாலி சொன்னார் இல்லையா முன்னாடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்வேர்டே செட் பண்ணுவாங்க. பாஸ்வேர்ட்னாப்பா பாஸ்வேர்ட் இல்லைனா 1 2 3 4 5 6. நம்ம இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு வழக்கம் இருக்கும் தெரியல, வீட்டை வந்து பூட்டுவோம், பூட்டிட்டு சாவி எங்கே வைப்போம்னா மேட்டுக்கீழே வச்சுட்டு போவோம். இந்த மேட்டுக்கீழே சாவி வச்சுட்டு போகிறதுங்கிறது குளோபலாக எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த மேட்டு பக்கத்தில் ஷூ ரேக் இருக்கா, ஷூவில் வச்சுட்டு போகிறது. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமானது. அந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு நிகரானது தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுனே போடுறது. அதேமாதிரி 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு போடுறது, ABCD 1 2 3 4ன்னு போடுறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எப்போவுமே எப்படி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டியாக வச்சுக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்க மாதிரி வைங்க, அப்புறம் ஒரு நம்பர் இருக்க மாதிரி வைங்க, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் காம்பினேஷனோட சேர்த்து வைங்க. இப்போ அட்டு சிம்பிளு, அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் கேரக்டர், இது வந்து தொடர்ச்சியாக வராங்க. இந்த பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்க்ரிப்ட் பண்ணுறதோ பாஸ்வேர்டு மூலமாக ஹேக் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் வைக்கும்போது எந்த ஆப்பாலும் சரி, யாகுவாலும் சரி, ஜிமெயிலும் சரி, எதுக்கு நீ வைக்கிறதாலும் சரி, நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் கேப்ஸ், நியூமரிக் வேல்யூ, ஸ்பெஷல் கேரக்டர், இது மூணுமே இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஹேக் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஹேக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டிக்ஷனரி பாஸ்வேர்டு சொல்லுவாங்க. வெல்கம், அப்புறம் ஐ லவ் யூ, அப்புறம் வந்து ஏதோ ஒன்று ஜென்ரிக்காக சில பாஸ்வேர்டு வைப்பாங்க இல்லையா, இது எல்லாமே ஜென்ரிக்காக பாஸ்வேர்டு வச்சு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு 5 லட்சமான வேர்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும், 5 லட்சம் ஒரு டேட்டாபேஸ் அவங்ககிட்ட இருக்கும். இது எல்லாம் போட்டு உங்கள் ஐடிக்கு வந்து மேப் பண்ணுவாங்க. இந்த பாஸ்வேர்ட் செக் பண்ணி, இந்த பாஸ்வேர்ட் செக் பண்ணி, இந்த பாஸ்வேர்ட் செக் பண்ணி சொல்லி மேப் அந்த இது செக் பண்ணுவோம் ரேண்டமாக. ஏதோ ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு மாட்டி கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இப்போ இதே இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பரு அல்லது கேப்ஸு அல்லது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து தடுக்கலாம் நீங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் வந்து மணிமூல், இது என்ன அப்படின்னா நீங்கள் அனுப்புறதுக்கு இல்லையா அமௌண்ட் வந்து இது பண்ணுறது. இப்போது நீங்கள் வந்து ஒயிட் மணி வந்து பிளாக் மணி வந்து ஒயிட்டாக மாற்றுறது, நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இப்போது என்கிட்ட வந்து இதில் இருக்குது, எதில் சொல்கிறது, ஜிபேயில் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு 10 ரூபா எனக்கு தர முடியுமா கேஷ் அப்படின்னா யாரும் தர மாட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணுறேன், ஜிபேலேருந்து நான் வந்து ஒரு 10 ரூபா அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு 1000 ரூபா எடுத்துக்கங்க, எனக்கு 9000 ரூபா கேஷாக கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகேப்பான்னு சொல்லி நம்ம கொடுப்போம். இது ஓகே ஒரு திருட்டு. அவன் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஜிபே அனுப்பிட்டேன் அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் பார்ப்போம். மொபைல் பார்க்கணும், நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். என்ன எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னா ஜிபேயில் உங்களுக்கு 10 ரூபா வந்திருக்குன்னு மெசேஜ் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மெசேஜ் வந்து பேங்க்லேருந்து வந்திருக்கானா கிடையாது. அதே மாதிரியான மெசேஜை இன்னொருத்தர் அனுப்ப முடியும் உங்களுக்கு. இப்போ இந்த மெசேஜ் நீங்கள் பேங்க் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி, ஏஎக்ஸ், எஸ்பிஐ அந்த மாதிரி டேகோடு வரும். அதை வந்து செயற்கையாக ஒரு மெசேஜ் வந்து அனுப்பலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிபேயில் உள்ள பேலன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்காது, ஆனால் எஸ்எம்எஸ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்எம்எஸ் வந்துருச்சு, அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்துருவோம். ஓகே 10 ரூபா வந்துச்சா, ஓகே பாப்பா நம்மளுக்கு 1000 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், 9000 ரூபாய் கேஷ் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக அவன் அமௌண்ட் அனுப்பலாம், அவங்க அமௌண்ட் அனுப்பாமையே நம்ம 9000 ரூபாய் நம்ம ஏமாந்துருக்கோம். இது அப்புறமா வந்து அமௌண்ட் நீங்கள் பேக் அவுட் கொடுங்க, நான் ஒரு அமௌண்ட் தரேன், நீங்கள் இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கமிஷன் பேஸில் பண்ணுறதுலாம் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். அது ஒரு வகையான ட்ராப்பு. அப்புறம் வந்து ஜூஸ் ஜாக்கிங், இது ரீசெண்டாக நிறைய வருது. என்ன பண்ணால் நீங்கள் வந்து யூஎஸ்பி சார்ஜ் எங்கேயாருன்னு சொல்லி நீங்கள் சார்ஜர் போடுவீங்க,
நம்ம சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் பவர் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. பவர் அடாப்டர் இல்லாமல் வெறுமனே யூஎஸ்பி மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த யூஎஸ்பி வழியாக பேட்டரி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த யூஎஸ்பி வழியாக உங்கள் மொபைலை வந்து அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிலே கேட்கும் சார்ஜ் ஒன்லி, சில ஃபோனில் கேட்கும் சார்ஜ் ஒன்லி, அப்புறம் வந்து யூஸ் டேட்டா ஃபோட்டோஸ்லாம் கேட்கும் இல்லையா. நம்ம என்ன ஒரு சார்ஜ் பண்ணால் கிளிக் பண்ணுவோம். பட் அதிலே வந்து உங்கள் ஃபோன் வழியாக இன்ட்ரூட் பண்ண முடியும். ஹேக்கர்ஸால் நீங்கள் லிங்க் கொடுத்துட்டீங்க, யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு கார்லேயே எதில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாவை எடுக்க முடியும். அதனால் யூஎஸ்பி வழியாக நீங்கள் வந்து சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். பவர் அடாப்டர் மூலமாக எப்பவுமே நீங்கள் போடுங்க. நீங்கள் டீப் ஃபேக் இது ரொம்ப சமீபத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ சில படங்கள் கூட வந்தது. என்ன அப்படின்னா உங்கள் பையன் மாதிரியே பேசுவாங்க, உங்கள் பொண்ணு மாதிரியே பேசுவாங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க மாதிரியே பேசுவாங்க. பேசி என்ன பண்ணணும், அப்பா நான் இங்கே நான் மாட்டி வாய்ஸும் அதே மாதிரி இருக்கும். அப்போ நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ஸ்கூலில் கூப்பிட்டு வந்தாங்க, ஆனால் எங்கே நான் வந்து வழி தவறி வந்துட்டேன், எனக்கு தெரிலப்பா, எனக்கு காசு இல்லை, இந்த அங்கிளுக்கு வந்து ஜிபே நம்பர் தரேன், நீங்கள் அனுப்புங்க, இவருக்கு நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பதறுவோம். பதறி சரி வா பாப்பா, எங்கே இருக்கவா, சரி நம்பருக்கு நான் ஜிபே போடுறேன்னு சொல்லி பட்டு ஜிபே போட்டுருவீங்க. ஆனால் கால் பண்ணது உங்கள் பையனாக இருக்காது, உங்கள் பொண்ணாக இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது அதுபோல் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஸ்கூலுக்கோ இல்லை எங்கே உங்கள் குழந்தைங்களோ தெரிஞ்சு எங்கே இருக்கணும் அவங்க கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி கேளுங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. நம்ம பார்த்த உடனே பதட்டம் ஆகும் இல்லையா, அந்த பதட்டம் தான் அவங்களுக்கான ஒரு பலம். ஸோ அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ டீஃபேக்கு ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சைபர் கிரைம். அது ரொம்ப ரொம்ப உஷாருங்க. ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுவாகிடுச்சு, அதை சொல்லும்போது நம்ம வந்து பதட்டமாகும் இல்லையா. அப்போ ஒரு நிமிஷம் வச்சு ஓகே அவங்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பாருங்கள். பார்த்து உறுதியான பிறகு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. டீப் ஃபேக் அப்படிங்கிறது ரிமோட் ஆக்சஸ் ஃப்ராட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது ரிமோட்லேருந்து எடுக்கிறது, நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது. இப்போ ஏதோ இஷ்யூ இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ரிமோட்டில் நீங்கள் ஷேர் பண்ணி இப்போ ஒரு ஆப் ஒன்று இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் நீங்கள் கேம் ஆடுறீங்க, கேம் ஆடும்போது சில ஆப் இருக்கும், ரிமோட்டாக 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ரிமோட் ஆக்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்க, நான் சரி பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஏதோ ஃபால்ட்டு, வேறு ஏதோ ரிமோட் எடுக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். அஃபீஷியலாக உங்களுக்கு ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணணும்னா ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலாம். அஃபிஷியலாக அதுக்கு ப்ரோட்டோகால் வச்சுருப்பாங்க, இல்லை ஃபயர்வால் டிவைஸ் வச்சுருப்பாங்க, அது ஒரு நெட்வொர்க்கிங் எல்லாமே ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிமோட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை பர்சனலாக நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்காதீங்க. அப்புறம் ப்ரௌஸ் பண்ணுறது, இது நான் கவர் பண்ணேன் இல்லையா, எஸ்டிடிபி அப்படின்னுச்சுன்னா நீங்கள் பண்ணாதீங்க. மேலே இருக்குது பாருங்கள், எஸ்டிடிபி பேங்கிங்னு 2 கே இருக்குது பாருங்கள், ஒரு கே. அப்போது இது ஃபேக் இது. ஸோ இது நீங்கள் ஸ்பேம் யூஆர்எல் இது, அப்போ நம்ம பண்ணக்கூடாது. இப்போ SBI.com நீங்கள் போகிறீங்க, அந்த SBI பக்கத்தில் ஐக்கு பதிலாக 1 போட்டு .com போடுறான், இல்லை SBIன்னு இருக்குது, எஸ்ஸுக்கு பதிலாக வேறு ஏதோ போட்டு, இல்லை பிக்கு பதிலாக டபுள் பின்னு போட்டு, அந்த மாதிரி நிறைய ஸ்பேம் வரும். இப்போ ஏன்ற சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஸ்மால் ஏ வேறு மாதிரி இருக்கும், பட் அதே கூட ஏ வந்து வேறு மாதிரி போட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணும்போது எந்த யூஆர்எல் போனாலுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ரேன்சம்வேர் இது வந்து பரவலாக வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் நடக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்லாம் வந்து தெரிஞ்சிச்சு உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க, உங்கள் சிஸ்டம் வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ஷன்னா உங்கள் சிஸ்டம் நீங்கள் எதுவுமே தொட முடியாது, நீங்கள் ஃபோன் கூட பண்ண முடியாது. நீங்கள் என் ஃபோன்னா பரவாயில்ல நான் ஏதோ பண்ணிடலாம், பட் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தில், பெரிய நிறுவனத்தில் ஒரு சர்வரே வந்து அவன் ரேன்சம் ஒரு ஹேக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆப்ளிகேஷன், அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே ரன் ஆகாது, எல்லாமே முடங்கிடும். இப்போ பேங்க்லாம் நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சென்டர் எய்ம்ஸ்ன்னு சொல்லி, அந்த எய்ம்ஸை வந்து ரேன்சம்வேர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் முடக்கிட்டாங்க. அதில் வந்து யாருக்குமே வந்து இன் அவுட் எதுவும் போடலை, பேஷண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் போடலை. அது என்னாச்சுன்னா ஒரு வாரம் அந்த எய்ம்ஸே வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போச்சு. அது ஒன்று. அப்புறமா வந்து சில ஏர்போர்ட் வந்து முடக்குனாங்க. நீங்கள் ஒரு ஃபண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. சில பேங்கிங் ஆர்கனைசேஷன்லாம் வந்து சர்வரே வந்து ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு டிரான்சாக்ஷன் நடக்காமல் போகும். ஸோ ரேன்சம்வேர்லாம் வந்து குளோபலாக வந்து மிகப்பெரிய த்ரெட்டு. அது வந்து நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பலியாக இருக்குது. அது என்ன காரணம்னா, இது போன்ற பேசிக்காக அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து எம்ப்ளாய்க்கு இல்லாதனால அவங்க ஏதாவது ஃபிஷிங் லிங்கை கிளிக் பண்ணுறது, இல்லை அவங்க ஏதாவது பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பாஸ்வேர்டை போடுறது, இது போன்ற சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் இல்லாதனால நிறைய கம்பெனிகள் வந்து ரேன்சம்வேருக்கு அட்டாக்கு உள்ளாகிறாங்க. அது ஒன்று. அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து வீக்காக வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது.
ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கேன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து செக் பண்ணுற ஸ்பேம் காலு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபேக் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணுற. இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ ஏர்டெல், நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேம் கால்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆப்லாம் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்தியாவிலங்க. இன்கேஸ் இந்தியாவில் ஏதாவது சைபர் கிரைம் இருந்துச்சுன்னா 193 கால் பண்ணுங்கள். பட் உங்கள் கண்ட்ரிக்கு என்னன்னு தெரியல. ஸோ இது அஃபிஷியலாக கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப தெரிஞ்சது, உங்களுக்கு பரிச்சயமானது எல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன புதுசாக சொல்கிறாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஆனால் இருந்தாலுமே நம்மளுடைய அந்த ஆசை இருக்கு இல்லையா, அது அப்புறம் நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வச்சு சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக நம்மளை ஒரு பதட்டத்துக்கு தள்ளி அந்த டைம் நம்மளை யோசிக்க விடாமல் செஞ்சு நம்மளை வந்து பலியாக்குறது தான் இந்த சைபர் செக்யூரிட்டியில் மிக நுட்பமாக நடக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தெரியும், வீட்டை பூட்டிட்டு தான் நம்ம வந்து இருக்கோம். ஆனால் இருந்தாலும் எப்படி திருட்டு நடக்குது. அந்த மாதிரி நம்ம என்னதான் செக்யூர்டாக இருந்தாலும் கூட இந்த இணையவழி குற்றம் நடக்க தான் செய்யுது. இது முழுக்க முழுக்க நாம் எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக நாம் இருக்கிறோமோ, எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம விழிப்புணர்வு இருக்குதோ, நாம் வந்து சேஃபாக இருந்துக்கலாம். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடாதுன்னா ப்ரௌஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. ஆனால் அதை பாதுகாப்பாக பயன்படுத்துங்க, ரொம்ப வந்து காஷியஸாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இது பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இதுதான். இப்போ டெக்னிக்கலாக ரொம்ப நான் உள்ளே போகலை. ஏன்னா வந்திருக்க ஆடியன்ஸ் வந்து பொதுமக்கள் தான் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறதுனால, டெக்னிக்கலாக நீங்கள் இன்னும் பேசணும் அப்படின்னா கூட நம்ம இது குறித்து நம்ம பேசலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட மறுபடியும் வந்து நம்ம வந்து புடம் போட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். வீட்டில் முக்கியமாக சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் வந்து ஆண்கள் வந்து வெளியே போவோம், ஆண்களுக்கு நிறைய உலக விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் வீட்டில் இருக்க ஒரு லேடிஸ்க்கு வந்து இந்த உலக விஷயம்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க எஜுகேட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இது போல் எஜுகேட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். வீட்டில் ஒன்றுக்கு நம்ம கொண்டு போனோம்னாலே சைபர் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது, அவங்க ஈஸியாக ட்ராப் ஆகிடுவாங்க. இது போல் நடந்தால் கூட இப்போ உன்னை பற்றி ஏதோ ஒரு இப்போ ஒரு பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்போ உங்களை பற்றி ஏதோ ஒரு ஆபாசமாக ஒரு படம் வருது, இது வந்துன்னா பயப்படாத, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுங்க. குழந்தைக்கு தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு டீனேஜ் பசங்க இருக்கிறாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம்லாம் தெரியாது. இப்போ நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், பட் அவங்க எந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, ஐயோ என்னை பற்றி ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு, ஐயோ என்னை பற்றி தப்பாக வந்துருச்சு. அப்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ உன்னை பற்றி கூட ஒரு ஃபோட்டோ வரலாம், பயங்கரமாக சமூகத்திலலாம் போயிட்டுருக்கு, அப்படி உன்னை பற்றியே ஒரு ஃபோட்டோ வந்தாலும் பயப்படாத, என்கிட்ட சொல்லுங்க, அது பார்த்துக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் இதை முதல்ல சொல்லித்தரணும். நம்ம வீட்டில் உனக்கு முதல்ல சொல்லித்தரணும். சொல்லி கொடுத்தோம்னாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் நிறைய படங்களோட பார்க்குறீங்க, குழந்தைங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் எமோஷன்ஸ்லாம் அவங்க என்னவோ ட்ராப் ஆகி அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வேறு விபரீத விளைவுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இது இட்டு செல்லும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத இது மூலமாக வந்து நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நான் பொறுமையாக இருந்ததுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும், அன்பு சகோதரி இப்ராஹிம் அவர்களுக்கும், மீண்டும் அன்பு சகோதரி அசினா அவர்களுக்கும், நம்ம அன்பு சகோதரர் முகமது சாலித் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நிர்வாகிகளும் நன்றி, பங்கேற்றவர்களுக்கும் நன்றி. இளைஞர் சமுதாயத்திற்கு தேவையான அருமையான கருத்துக்களை மிகச்சிறந்த முறையில் சிறப்புரையாற்றிய தொழில்நுட்ப அறிஞர் திரு இளவேந்தன் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், என் பேர் ஜெயக்குமார். கேக்குதா கேக்குது. வணக்கம் ஜெயக்குமார், சொல்லுங்க சார். சார் 2 கிளாரிஃபிகேஷன்ஸ். இந்த நம்ம ஃபேஸ்புக்கில் லைக் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லைக் மோர் தென் ஒரு 1000 இது நல்லா ஆக்டிவாக இருந்தேன் ஃபேஸ்புக்கில். அதில் என்னென்னா நார்மலாக அதில் வந்து நம்ம அந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் லைக் ஓப்பனாக நம்ம எதுவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால கம்யூனிட்டியில் லைக் ஐ வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஒரு இன்ஜினியரிங் கம்யூனிட்டி, அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் நம்பர்ஸ் நான் வந்து மொபைல் நம்பர் போட்டனால என்ன ஆயிடுச்சு, இடையில வந்து இந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டில் இருந்து அந்த நம்பர் கூட லிங்க் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பணம் கட் ஆகிட்டு இருந்தது. லைக் ஸோ 2-3 வாட்டி ஐ மேட் அ கம்ப்ளைண்ட் டு த பேங்க். அப்புறம் திரும்ப 3 வாட்டி கிரெடிட் கார்டே மாற்றினேன், இந்த இது மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 60 நாள் கழிச்சு காசு வந்துச்சு. பட் இந்த ஃபேஸ்புக்னால அந்த ஒரு இஷ்யூ வந்ததுனால ஃபேஸ்புக்கே இப்போ கம்ப்ளீட்டாக அவுட் ஆக்கிட்டேன்.
பட் இதை அவாய்ட் ம், பண்றதுக்கு ம், வேற ம். ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? பிகாஸ் ஃபேஸ்புக் ஒரு நல்ல ஒரு சேனல் ஃபார் கெட்டிங் கனெக்டட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இதுவும் போயிடுச்சு. பட் அது இதுக்காக ம், என் ம். காசு போறதை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் போகிற காசு தான் முக்கியம். அதனால லைக் ஸோ ஐ கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக்ல இருந்து வந்துட்டேன். இதை எப்படி சார் அவாய்ட் பண்றது? இப்போ யூஸ்வலாக இப்போ நாங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் சார், இப்போ நாங்களும் அப்படி தான் ஃபாலோ. நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 நம்பர் வச்சுப்போம். ஒன்று வந்து பர்சனல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் நம்பர் வச்சுப்போம். நீங்கள் வந்து அதில் வந்து பேங்கிங் எல்லாமே டேக் ஆகிருக்கும். பர்சனல் பர்பஸ் நீங்கள் சோஷியல் வந்துட்டீங்க, சோஷியல் மீடியா வரீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு நம்பர் வச்சுக்கிறது பெஸ்ட். நீங்கள் வந்து சோஷியல் ம். பொது பொது வழியில் ஷேர் பண்ணுறது, அது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கமிட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே ஷேர் பண்ணுறோம்னா அதுக்குன்னு தனியாக நம்பர் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், கூகுள் போல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி போகாமல் இருக்கும். தயவுசெய்து அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துருங்க. ம். நீங்க என்ன ம். பண்ணுங்க, நீங்க கூகுள் பிளே ஸ்டோரே உள்ள நீங்க போய் நீங்க போய் பாருங்க. நீங்க அந்த கிளியர் இது இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கார்டு மட்டும் கிடையாது, நீங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டிருப்பீங்க, பிரைம் அமேசான் பிரைம் நீங்க போட்டிருப்பீங்க, இருக்கிற எல்லா நிறைய ஆப்புக்கும் நீங்க ட்ரூ காலர் நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டிருப்பீங்க. எதெல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு ஆட்டோமேட்டிக் எடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்குங்கிற விஷயத்தை நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். ஒரு 2 விஷயம். ஒன்று, ஆட்டோமேட்டிக் நீங்க வச்சுக்காதீங்க. இன்னொன்று, ம். இது போன்ற சோஷியல் மீடியாக்குன்னு இன்னொரு நம்பர் வச்சுக்கிறது எப்பவுமே பெஸ்ட், பெட்டர். ஓகே. இப்ப இந்த டூப்ளிகேஷன் இப்ப நெறைய பேர் பண்றாங்கல்ல. இப்ப நம்மளோட ப்ரொஃபைல் மாரியே இந்த மாரி பண்றது. அத அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? லைக் பிகாஸ் அதனாலயே அது இப்ப நான் Facebookே போறதில்ல. ஆ. அது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. இப்போ ம். நாங்கள் ம். என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி வந்து அது ஒரு மைனூட்டாக ஒரு விஷயம் இருந்தது. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் நேம் இப்போ வேந்தன் அப்படி வேந்தன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து அவன் என்ன பண்ணுவான், மாற்றிடுறான். அப்புறம் நான் நடுவில் நோட் பண்ணுவோம், நீங்கள் அந்த ம். ஃபேஸ்புக் ஐடியிலே வந்து நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தமிழில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஐடியை வந்து அவன் வந்து காப்பி பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக ஓ. என்ன பண்ணுறான்னா, ஃபேஸ்புக்லேயே வந்து நீங்கள் தமிழில் போட்டாலுமே அதையும் ரெப்ளிகேட் பண்ணுறான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டிபி இருக்கு இல்லையா, டிபிஸ வந்து ஃப்ரீக்வெண்டா மாத்துறது, அதே மாதிரி நேம் நீங்க மாத்துறது நீங்க தடுக்க முடியாது. இப்போ உங்க ப்ரொஃபைல் ம். வந்து நான் காப்பி பண்றேன் இல்லையா, இதை தடுக்கவே முடியாது. ஆனா ம். என்னன்னா, ஃப்ரீக்வெண்டா நீங்க டிபிஸ நீங்க மாத்துறது மூலமா நீங்க வந்து பண்ணலாம் அத. மத்தபடி தடுக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஃபைன் சார். ஃபைன். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சோ மச். அது வந்து இன்ஸ்டாலயே நடக்கும், ஃபேஸ்புக்ல நடக்கும். சரி, சரி. ஓகே. ஃபைன் சார். ஃபைன். தேங்க்ஸ்ங்க. சார், சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். How is the legal system in India adapting to deal with the modern cyber crimes? அது வந்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணுங்க. இப்போ ஆனா என்ன, இப்போ எனக்கு நான் தமிழ்நாட்டுல இருந்து நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுல இருந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தேவை நேரத்துல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்றவங்க தயங்குறது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, அவங்க சில நிறுவனங்கள் அல்லது சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து, இப்போ நான் சில கேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்னையில. அது போன்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. பட் ஒரு சிஸ்டமா ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்பா இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா எக்யூப்மெண்ட் பயங்கரமா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செம்மையா இருக்குது. ஆனா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கானா இல்ல. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ரிசோர்ஸ் வந்து ஹையர் பண்றாங்க. சைபர் கிரைம் குறித்து இன்னும் நம்ம நாடு வந்து பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப 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 தூரத்துல இருக்கு. ஏன் நான் ரொம்ப இதை கவலைக்கிடமா சொல்றேன் அப்படின்னா, இந்த டேட்டா பிரைவசி ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பிரைவசி ஆக்டே வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதிலே வந்து நிறைய அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்குது அதில். அதனால டெக்னாலஜி குறித்த பார்வையும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ டெக்னாலஜி குறித்த பார்வையும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா அதை பாதுகாப்பு பார்வை வந்து ரொம்ப யோசிச்சு பாருங்க. அது இன்னும் நம்ம பயணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து நீங்கள் மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் வந்து நீங்கள் பொதுவாக இந்தியா போன்ற நாடுகளில் சொல்கிறேன், இங்கே வந்து படிப்பு அறிவு, பொது அறிவு, படிப்பு இது போன்ற விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அந்த சிஸ்டம்குள்ளே இன்னும் வரல அவங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சைபர் கிரைம் மூலமாக ஏமாத்து ரொம்ப 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 சுலபம். அதனால் இது இன்னும் ஒரு ஒரு வளர்முக நோக்கத்தில் போதே தவிர, பட் இன்னும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது நம்மளுக்கு. வேற யாருக்காவது டவுட் இருந்தா சார் கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கொஸ்டினை சாட் பாக்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க. சார் டவுட்டுங்க சார். ஜென்ரலா இந்த சாஃப்ட்வேர் வணக்கம் இன்ஸ்டால் சார். பண்ணும்போதும், ஜென்ரலா ஒரு லாகின் ம் பண்ணும்போதும், கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு மோர் தென் 2 பேஜஸ் இருக்கும். ஜென்ரலா அது யாருமே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ம் ஸ்கேம்ஸ் ம் ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? ஈவன் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட லாஸ்ட் ம் ஸ்டெப்ல அந்த ம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஓகே. உள்ளது எப்படி சாஃப்ட்வேர் சார் நீங்கள் ஓவர்கம் பண்றது?
நீங்க நாட் ஒன்லி மொபைல்ல சாஃப்ட்வேர், சொல்றீங்களா இல்ல கம்ப்யூட்டர்ல? நாட் ஒன்லி சாஃப்ட்வேர், ஈவன் தோ ம். ஏதாவது ஒரு லாகின்ல போனா கூட இப்பெல்லாம் சில டைம்ல வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருது. ஈவன் தோ நான் லாஸ்ட் வீக்ல வந்து எஸ்பிஐ லாகின் பண்ணும்போது கூட இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கேட்டுச்சு. பட் ஆனா ம். டு பி ஃப்ராங்க் நான் ரீட் பண்ணிலாம் பார்க்கல. பட் ஓகே பண்ணி தான் உள்ள போனேன். ஏன்னா சம் டைம் பீயிங் நம்ம எமர்ஜென்சிக்கு போயிடுவோம் அப்படியே. ஸோ ம். அந்த ம். மாதிரி ம். ஸ்கேம்ஸ் வந்து எப்படி சார் நம்ம ஓவர் கம் பண்றது? இல்ல எஸ்பிஐலாம் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அது ஸ்கேம் இல்ல சார். எஸ்பிஐ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் யாருக்கும் குடுக்காதீங்க. குடுக்க மாட்டேன். உங்களுடைய ஓடிபி வந்து உங்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்ப்பஸ் படாது. யாருக்கும் நான் மொபைல் நான் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். அப்படிங்கிறத டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி உள்ள போறீங்க நீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க பாஸ்வேர்ட் யாருக்கும் குடுத்துட்டீங்க. அவங்க வந்து யாருக்கும் குடுத்து ஸ்கேம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. இதுக்கு பேங்க் பொறுப்பா அல்லது பாதிக்கப்பட்ட நீங்க பொறுப்பா அப்படின்னு கோர்ட்ல கேஸ் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. அவர் வந்து லாகின் போட்டாங்க. ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வந்ததுனால நாங்க வந்து அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் பேங்க் தரப்புல சொல்லுவாங்க. நாம என்ன சொல்லுவோம், சரி எனக்கு வந்து இது என்னதான்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு? யார் குடுத்தாலும் நீங்க பண்ணுவீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்பியூட்ட வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கு மேல ஒரு மியூச்சுவல் அக்ரீமெண்ட். ஓகே நான் வந்து ஆஸ் அ கன்சியூமரா ஒரு அக்கவுண்ட் ஹோல்டரா நான் என்னுடைய யூசர் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட யாருக்கும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஓடிபி நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னும்போது, இந்த பொறுப்புல இருந்து பேங்க் வந்து விலகுறாங்க. இப்போ ரீசெண்டா இன்னொரு கேஸ் ஒண்ணு வந்தது. என்ன அப்படின்னா, அப்பா வந்து ஒரு கனரா பேங்க் வந்து ஒரு ஏடிஎம் கார்ட குடுத்துட்டு போறாரு. பையன் வந்து அங்க ஸ்வைப் பண்றான். ஸ்வைப் பண்ணும்போது ஏடிஎம் மிஷின் வந்து ஸ்கிம்மிங் வச்சு என்ன பண்றாங்க, அமௌண்ட் வந்து ஸ்வைப் பண்றாங்க, எடுத்துட்டாய்ங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் போய் சொல்றாரு, "இப்ப ஏடிஎம் மிஷின்லயே வந்து பிரச்சனை இருக்கு." அப்படின்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா பாதிக்கப்பட்டது இவரு தான். அப்ப அவன் என்ன ஒரே ஒரு லூப் ஹோல் வச்சிருந்தான் அப்படின்னா, இந்த ஏடிஎம் கார்டு யாருக்கு சொந்தமானது? இவருக்கு தான் சொந்தமானது. அப்ப இவருக்கு சொந்தமா இவர் தான் அந்த கார்ட யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? இவர் வந்து இவங்க பையன்கிட்ட முதல்ல குடுத்ததே தப்பு. அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு. நெக்லிஜென்ஸ் அது. அப்ப அதுல நான் உள்ள வர முடியாது. நீ இவரு யூஸ் பண்ணி இவரு பாதிக்கப்பட்டிருந்தா நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். இவர் வந்து நெக்லிஜென்ஸா இருந்து இவருடைய கார்ட வந்து பையனுக்கு குடுத்தனால என்னோட ரோல் எதுவுமே இல்லன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. கோர்ட் வந்து அத ஆமோதித்து. ஆமா சரிதான். அவங்க சொல்றதுன்னு சொல்லுச்சு. ஸோ அந்த மாரி பேங்க்குக்கும் கஸ்டமருக்கான லீகல் டிஸ்பியூட் வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்து அவங்க வந்து பண்ண சொல்றாங்க. அதுக்கு தான் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா இந்த மாரி தான் இருக்கும். நீ என்னுடைய டெர்ம்ஸ்லாம் நீ வந்து அக்செப்ட் பண்றியா? என்னோட யூசர் ஐடி யாருக்கும் குடுக்க மாட்டேன்னு சொல்றியா? ஆமா, நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்ற மாரி தான் இருக்கும் அது. ஸோ பேங்க் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து நம்ம அத ஒபே பண்ணி ஆமா அத ஒபே பண்ணாலுமே நம்ம வந்து சேஃபா இருக்கலாம். இனிவரும் காலத்தில் ஏற்படும் சைபர் குற்றங்களிலிருந்து நம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க. எல்லாரும்